இன்னைக்கு இருந்துகிட்டு தோல்வி முகத்தை பார்த்த உடனே குற்றச்சாட்டு வைக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்து மேல. தேர்தல் ஆணையம் பாடியை குறை சொல்றதுக்கு அதிகாரமே கிடையாது. காரணங்களை அடுக்குறீங்கங்கறாங்க. நீங்க தோத்த பிறகு உங்களுக்கு என்ன காரணம் தெரியாம தேர்தல் ஆணையத்தை நீங்க பழி போடுறீங்கங்கறாங்க. விஜயதாரணி, மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் என்னுடைய பாசத்துக்குரிய அக்கா விஜயதாரனுடைய வாதத்தை கேட்க முடிஞ்சது. அவங்க அக்கா சொல்றாங்க, இது வரைக்கும் 13 எஸ்ஐஆர் முடிஞ்சிருக்குங்க, நீங்க அப்பெல்லாம் எங்கெங்க போனீங்கன்னு. அக்கா, 13 எஸ்ஐஆர் முடிஞ்சது. மரியாதைக்குரிய இந்தியாவுடைய பிரதமர் அமைச்சர் ஜவஹர்லால் நேருடைய பிறந்த தினம் அவர்களுடைய ஆட்சியிலும் முடிஞ்சது. ஏன் இதே பாஜக ஆட்சியில் ஒரு எஸ்ஐஆர் வந்துச்சு, உண்மைதான். ஆனா 13 எஸ்ஐஆர்ல என்ன நடக்கும்னா, அரசு ஊழியர்கள் வீட்டுக்கு போவாங்க, 1வது 2வது கூட பாஸ் ஆகாத சாமானிய இந்திய குடிமகன், ஜனநாயகத்தில் இதயமா இருக்கக்கூடிய பாமர மக்களிடம், அம்மா உங்க பேர் என்ன, நீங்க இங்கதான் குடியிருக்கீங்களா, ஒரு ஏதாவது ரேஷன் கார்டு காட்டுங்க, டிக் பண்ணிட்டு எஸ் இவர் இந்தியாவுடைய வாக்காளர்னு முடிவு பண்ணிடுவாங்க. 13 தடவை 14வது தடவை புதிதா ஒரு வித்தைய உங்க தேர்தல் கமிஷன் இப்ப உச்சநீதிமன்றத்தை மீறி, உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி ஒரு நாள் ஒரே அத்த ராத்திரியில இந்தியாவுடைய உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி எதிர்கட்சி தலைவரை கன்சல்ட் பண்ணாம, சுப்ரீம் கோர்ட் சிஜிஐ கன்சல்ட் பண்ணாம தேர்தல் ஆணையரா நியமிக்கப்பட்ட உங்கள் தேர்தல் ஆணையர் புதுசா ஒன்று கொண்டு வந்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, இன்னும் 100% இன்னும் 46 விழுக்காடு கூட எஜுகேஷன் பெறாத, எழுத்தறிவே 76 விழுக்காடு பெறாத இந்திய மக்கள்கிட்ட நாங்க ஒரு ஃபார்மை கொடுப்போம். அந்த ஃபார்ம்ல உங்க அப்பா பேர் என்ன, தாத்தா பேர் என்ன, போன முறை யாருக்கு ஓட்டு போட்டீங்க, நீங்க என்ன மதம், என்ன சாதி, நீங்க எங்க குடியிருக்கீங்களா, இப்பெல்லாம் கேள்வி கேட்போம். இந்த ஃபார்மை ரொம்ப முக்கியமா அவரே ஃபுல் பண்ணி கொடுக்கணும். நாங்க